Hello students, important 2 mark 3 mark problem சீரீஸில் இருக்கும். நம்ம கம்பல்சரியில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ என்னென்னா இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். கிர்ச்சாஃப்ஸோடைய லா, கிர்ச்சாஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் ரூல், வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வேல்யூ ஆஃப் கரண்ட்டை, இந்த கரண்ட்டோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல இருக்குது தெரியுதா, தமிழ்லேயும் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க கொஷினு. பின்வரும் மின் சுற்றில் ஐயின் மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு ஜங்ஷனை நம்ம கணக்கெடுத்து கரெக்டாக இந்த பாயிண்ட் பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் பிங்கிறது ஜங்ஷன். ஜங்ஷனுக்கு உள்ள கரண்ட் வந்துச்சுன்னா அதை நம்ம என்னவா எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அந்த வேல்யூ என்னவா எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். கரெக்டாக பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதே கரண்ட்டு ஜங்ஷனை விட்டு வெளில போச்சுன்னா அது என்னவா எடுத்துக்கணும், நெகட்டிவாக எடுத்துக்கணும். இதுதான் நம்மளுக்கு கிர்ச்சாஃப்ஸோடைய கரண்ட் ரூல் சொல்லுது. சரி, அப்போ இது இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்ப்போமா. என்ன சொல்கிறாங்க, அது அல்ஜிபிரிக் சம் ஆஃப் கரண்ட், சம் ஆஃப் ஆல் த கரண்ட் இன் ஜங்ஷன் இஸ் 0 அப்படின்னு கொடுத்துருப்போம். அதாவது என்னென்னா, ஒரு ஜங்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டுடைய வேல்யூ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, 0ன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பாருங்கள், இப்போ இந்த 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 பாயிண்டில் சரியா, இது பாருங்க, நான் உங்களுக்கு இதை இந்த இடத்த ரப் பண்ணிடுறேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த 0.2 ஆம்பேருங்கிறது என்ன ஆகுது, நம்மளுக்கு உள்ளே என்ட்ரு ஆகுது. கரெக்டாக, அப்போ உள்ளே என்ட்ரு ஆகுது, அதை நம்ம என்ன எடுத்துக்கணும், பாசிட்டிவ். அப்போ 0.2 பாசிட்டிவ் எடுத்தாச்சு. அடுத்து இந்த 0.4 ஆம்பேர் என்ன ஆகுது பாருங்கள், ஜங்ஷனை விட்டு வெளில போகுது. அப்போ இட் ஷுட் பி டேக்கன் ஆஸ் நெகட்டிவ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக. அடுத்து இந்த 0.6 ஆம்பேர் அப்படிங்கிறது என்னது, ஜங்ஷனுக்கு உள்ளே வருது. அப்போ இட் ஷுட் பி டேக்கன் ஆஸ் பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ் 0.6 போட்டாச்சா, போட்டாச்சு. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 0.5 என்ன ஆகுது, ஜங்ஷனை விட்டு வெளியில் போகுது. அப்போ என்ன போட்டுக்கணும் இந்த இடத்துல, ப்ளஸ் 0.5 போட்டாச்சா, போட்டாச்சு. அடுத்து நீங்களே சொல்லுங்கள், இந்த 0.7 இப்போ ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? கரெக்டு, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, சூப்பர். இந்த இடத்துல 0.5 ஜங்ஷனை விட்டு வெளில போகுது. வெளில போகுதுன்னா என்னது, மைனஸில் போடணும். சூப்பர், வெரி குட். அடுத்து 0.7 ஆம்பேருங்கிறது என்னது, உள்ளே என்ட்ராகுது. அப்போ ப்ளஸ் என்னது 0.7. இப்போ இந்த ஐ என்ன ஆகுது, நம்மளுக்கு மைனஸ் ஐ இருக்குது. அப்போ மைனஸ் ஐ, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும், 0ன்னு வரணும். இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். சரி, இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். என்னென்னா இதில் பண்ணலாம், இது ஒரு நெகட்டிவ் டேர்ம் இருக்கா, இங்கே ஒரு நெகட்டிவ் டேர்ம் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு நெகட்டிவ் டேர்ம் இருக்குது. சரி, இப்போ இது எப்படி சால்வ் பண்ணால், 0.2 0.6 என்ன ஆகும், 0.8ன்னு கிடைக்கும். கரெக்டாக. அதே மாதிரி இது என்ன ஆகும், நம்மளுக்கு மைனஸ் 0.9. இந்த 0.7 இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இந்த 8ஓட நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இப்போ 8 + 7 என்ன கிடைக்கும், 15ன்னு கிடைக்கும். கரெக்டாக. 0.15 மைனஸ் ஐ ஈக்குவல் டு என்னது, 0. கரெக்டாக. அப்போ இதை நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை சால்வ் பண்ணோம்னா, நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போகிறோம், நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கரெக்டாக வருதா, கரெக்ட். இந்த இடத்துலேயே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னது, 0.8ம் 0.9 ஆட் பண்ணால் என்ன, 7 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும், 1.5ன்னு கிடைக்கும். சரியா. அப்போ இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும், நம்மளுக்கு 0.6 அப்படின்னு வரும். அப்போ 0.6 மைனஸ் ஐ ஈக்குவல் டு 0. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஐ மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ ஐயோடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு, 0.6 என்னது, ஆம்பையர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்டான ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா. எப்படி செக் பண்ணலாம், கவனிங்க. இப்போ இந்த வேல்யூவை நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல தெரிஞ்சிருக்குல்ல, இது பாருங்கள், இந்த வேல்யூ என்ன ஆகிடும், நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சம் என்ன கிடைக்கும், எப்போதும் போல்
0 தான் கிடைக்கும். ஒரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ப்ராப்ளம் தான். தேங்க்யூ. ப்ராக்டிஸ் மோர்.